Beyblade, Beyblade இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் Beyblade, Beyblade பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்திசாலினா Last time on Beyblade, as Hugh is awarded his wish for winning the endurance tournament, Doji arrives with a message. He announces he is holding a nationwide Beyblade competition, and bladers that qualify will be able to battle the champion Ryuga and his Bey, El Drago. As Ryuga walks off, Jinga challenges him to a Bey battle, but Ryuga refuses. Later, the gang meet at a ruined stadium to test each other's Bey battling skills. In a spirited match, Jinga and Pegasus emerge victorious. Back in Koma Village, Waikuto hears this news from Hyoma and he wishes for Jinga's success. Jinga is ready, but will it be enough for him to claim victory? அழகான ஈகை நம்ம பிளேயர்ஸ் எல்லாரும் அனல் பறக்கிற அளவுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பிளேயரால தான் ஃபைனல் வரைக்கும் போக முடியும். ஓபனிங் செரமனில கலந்துக்கிறதுக்கு ஒவ்வொரு பிளேயருக்கும் 50,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிச்சயமா தேவைப்படும். அந்த போட்டிக்கு போனதுக்கு அப்புறம் யாரு நேஷனல் வைட் சாம்பியன்ன்றது தெரிய வந்துடும். சீக்கிரம் பிளேயர்ஸ் பாயிண்ட்ஸ் சேகரிச்சுட்டு வாங்க, உங்களுக்காக ஒரு ஸ்டேடியமே காத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்! இவர் ரொம்ப மும்முரமா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அங்க பாருங்க, புல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி அவர் ஃபோர்ஸ் பண்ணாலே என்ன ரிசல்ட்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஆப்பரேட் இருக்கிற ஃபோர்ஸ பார்த்தா புல்ல வெளிய தள்ளிடும் போல இருக்கே. நான் வந்துருவேன் கியோயா. பேட்டில் பிளேடர்ஸ்ல எனக்கான இடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன தாராளமா நம்பலாம். கண்டிப்பா இவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. பார்த்துருவோம். புல் விட்டு கொடுக்காம விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து போராடுறாரு. Not for red or uppercut! மேட்ச் முடிச்சது நண்பர்களே. இந்த போட்டியோட வின்னர் பேன்கே. நான் செஞ்சுட்டேன் கியோயா. இவங்க ரெண்டு பேரோட போட்டியும் இப்ப முடிவுக்கு வர போகுது. அவங்களோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் ஒரு வழியா பயன்படுத்தி முடிச்சிட்டாங்க. சாஜிட்டேரியோ கொஞ்சம் தடுமாறுது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ சாஜிட்டேரியோ. நேருக்கு நேர் இப்ப மோத போறாங்க. அதுக்குள்ள முடிவு பண்ணாதீங்க. ஜிங்கா கிட்ட மோதாம எல்லாத்தையும் நிறைவேறாது. அது வரைக்கும் எல்லாரு கூடயும் நான் ஜெயிப்பேன். இந்த பேட்டிலையும் சேர்த்து தான் சொல்றேன். சாஜிட்டேரியோ ஃப்ளேம் பிளாஸ்ட். இந்த போட்டியோட வெற்றியாளர் ஒன் அண்ட் ஒன்லி நம்மளோட கென்டா. நான்தா. அற்புதம்! எவ்வளவு அழகா ரெண்டு பிளேடும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. ஆனா இங்க வேண்டியது டான்ஸ் கிடையாது, சண்டை தான். அக்வாரியோ தோத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள முடிவு பண்ணிட்டா எப்படி? அங்க பாருங்க, அது பறந்து கூட போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. அக்வாரியாவோட மூவ் கவனிக்கப்பட வேண்டியதுதான். மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்குல்ல? சரியா சொன்ன. பே பேட்டில்னாலே சுவாரஸ்யமா இருக்கும் தானே. உண்மையான ஃபன் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அக்வாரியோ இன்ஃபினிட் எக்ஸான். எல்லாரும் கரகோஷை எழுப்பி கொண்டாடுங்க. இந்த மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சு. இதோட வெற்றியாளர் ஈகாரோ. நானும் பேட்டில் பிளேடர்ஸ் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிட்டு இந்த உலகத்திலே சிறந்த பிளேடரா வரதான் போறேன். அவரோட
தாக்குதல் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இவ்வளவு பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு அவர் ஆரம்பத்திலேயே தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். தாக்குதலுக்கு இடமே கொடுக்காம அவரோட பேர் போராடிக்கிட்டு இருக்கு. உன்னால ஓட முடியாது. தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுதா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பின்னால புயல் போல வந்துட்டு இருக்கு பாருங்க. கிங் லயன் கேரிங் பிளாக். எதிர்பார்க்கவே இல்லை இந்த மூவா. இது ரொம்ப அதிபயங்கரமா இருக்குமே. ஸ்டேடியம் விட்டு வெளியே வந்துருச்சு. தாக்குதல இல்லாம ஜெயிச்சவர் யாருன்னா தாக்குதல் அசுர பலத்தை காமிச்ச கியாயோ. கூடிய சீக்கிரமே பேட்டில் பிளேடர்ஸ் என்னோட பேரை சொல்லி கூப்பிட போறாங்க. 3, 2, 1 நித்தியடி சொல்லியடி. தயாரா இருக்கீங்களா? பெகசஸ் ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக். இதுல ஜெயிச்சது நம்மளோட பெகசஸ், அப்புறம் ஜிங்கா. சரி, இப்போ பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்க போற போட்டியாளர்கள் எல்லாருமே உங்க கைகளை ஒண்ணா உயர்த்தி சொல்லுங்க. Go Battle Bladers! எல்லாரும் நல்லா பண்ணுங்க. நான் எங்க இருந்தாலும் என்னோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு தான். ஓகே, ஒரு போட்டி ஜெயிச்சாச்சு. இன்னும் நிறைய இருக்கு. நீ இதே மாதிரி உன்னோட பலத்தை தக்க வச்சு பண்ண எதிர்பார்க்கிறேன். பேட்டில் பிளேடர்ஸ்க்கு போக நம்மளுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் தேவை. ரயுகாவை தடுத்து அந்த டார்க் நெபுலா ஆர்கனைசேஷனோட திட்டத்தை உடைக்கிறோம். நீ தானே ஜிங்கா இல்லையா? எல்லா டூர்னமெண்ட்லயும் ஜெயிச்சு நிறைய பாயிண்ட்ஸ் சேகரிச்சு வந்துட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? நாங்க எல்லாருமே பேட்டில் பிளேடர்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு இருக்கோம். அதனால உன்னை வீழ்த்தி உன் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போறோம். பாயிண்ட்ஸ் வேணுமா? ஒரு நாள் இந்த மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேடி வந்தாங்க. இப்ப என்னாச்சு? யார் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது? நீங்க டோர்னமெண்ட்ல கலந்து அதுல இருந்து பாயிண்ட்ஸ் வர வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுல தப்பு இல்லையே. சரி, பேசினது போதும். வா, போட்டி ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே, போட்டிக்கு நான் தயார். ஆனா இப்பவே சொல்லிடுறேன், பின்னாடி நீங்க யாருமே வருத்தப்படக்கூடாது. சரி, ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1. இவன் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங் தான். அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன இப்ப? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சரியா சொன்னீங்க. அவன்கிட்ட நம்ம தோத்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தான். இப்போ இப்படி பேசிட்டு யாரும் பின்வாங்க கூடாதுன்னு அப்படி வேற நினைப்பா. ஓகே गाइस, எல்லாரும் நம்ம பலத்தை காட்டலாம். ஃபார்மேஷன் டைம். ஸ்பெஷல் மூவ் ஆர்டர். இப்போ நீ காலி. அதெல்லாம் நடக்காது பெகசஸ். அது ஈகிள். நெத்தியடி சொல்லியடி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க எல்லாருமே போட்டியில தோத்துட்டீங்க. கிளம்புங்க. கிளம்ப மாட்டோம். என்ன பண்ணுவ? உனக்கு ஆகல? யா, ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. இருந்தாலும் அவங்க எல்லாரையும் நானே தோக்கடிச்சிருப்பேனே. எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன். இவங்களை தாண்டி உன்னை போட்டி போட்டு தோக்கடிச்சா கூட எனக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். புரிஞ்சுதா ஜிங்கா? உனக்கு என் பேரு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். உன் பேரு மட்டும் இல்ல, உன்னோட லட்சியம் என்னன்னு கூட எனக்கு தெரியும். என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேரு சுபாசா.
ஓ ஆ. அப்புறம் இதுதான் என்னோட பார்ட்னர். இதோட பேரு ஈகிள். இதோட ஸ்பெஷல் பவர் ஈகிள் கான்ஸ்டலேஷன். இப்படி ஒரு பார்ட்னர் எனக்கு இல்லைன்னா எல்லாரையும் தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். சுபாசாவும் ஈகிளுமா? ஆ? ஆ? சுகுசோக்கு சிட்டில நடக்கிற டோர்னமெண்ட்ல நீயும் கலந்துக்க தானே போற ஜிங்கா? இப்ப நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். நீ அங்க வரியா? ஆமா, நம்ம 2 பேரும் அங்க ஒன்னா போகணும்னு எழுதிருக்கு போல இருக்கு. வெற்றியாளனாக நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு போய் ஒன்னா போராட போறோம். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் நண்பர்களா இருக்கலாம். என்ன சொல்ற? கண்டிப்பா. உன்னோட பேர் மட்டும் இல்ல, உன்னோட லட்சியம் என்னங்கறதும் எனக்கு நல்லாவே தெரியும் ஜிங்கா. ஆச்சரியமா இருக்கு, இவனுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எப்படி அது? வாவ், கலக்கிடுச்சு. பயங்கரமா மீன் பிடிக்குது. நானும் இதை ட்ரை பண்ணணும். மீன் எங்க இருக்கு? என் கண்ணுக்கு ஒரு மீன் கூட தெரிய மாட்டேங்குதே. உன்னோட கண்ணை மட்டும் பயன்படுத்தினா எப்படி ஜிங்கா? உன்னோட செவியும் பயன்படுத்து, உன்னால கேட்க முடியும். வாவ், கலக்கிட்டியே. எந்த ஒரு விஷயத்திலயும் உன்னோட கண்ணை மட்டும் நம்பாது ஜிங்கா. செவிய பயன்படுத்து, உன்னோட திறனை பயன்படுத்து, காத்த உணரு, எல்லாத்தையும் பயன்படுத்து. இங்க மட்டும் இல்ல, உன்னோட பேப்ளேட் பேட்டில்லையும் தான் சொல்றேன். ஆமா, நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். இது நல்லாவே குக் ஆயிருக்குல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதை எப்படி சமைக்கணும்னு மடோக்கா தான் சொல்லி கொடுத்தா. மடோக்காவா? அவ என்னோட ஃப்ரெண்ட். அவ ஒரு நல்ல மெக்கானிக். அது மட்டும் இல்லாம ரொம்ப சூப்பரா சமைப்பா. உனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க இல்லையா ஜிங்கா? உனக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கான்ல? சரியா சொன்ன. எனக்கு கிடைச்சிருக்கிற புது நண்பன். ரொம்ப நன்றி ஜிங்கா. சுபாசா, என்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு உனக்கு தெரியும்னு சொன்னியே. நான் அந்த மாதிரி அவங்க கிட்ட சொன்னேன். ஆமா, காலையில தான் சொன்னேன். மறந்துட்டியா? நாளைக்கு சுகுசோகோ சிட்டில டோர்னமெண்ட் நமக்கு. அதுக்கு நம்ம சீக்கிரமா எழுந்துக்கணும். அதனால போய் படுக்கலாம் வா. சுபாசா. ஓ. ஒரு வழியா நேரம் வந்துருச்சு பிளேடர்ஸ். ஏற்கனவே ஸ்டேடியம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம் யார் யாரெல்லாம் மேட்ச் விளையாடுறாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க பேஸ் என்னன்னு. கம் ஆன், கோ ஈகிள்ஸ். அடிச்சு தம்ஸ் அப் பண்ண பெகசஸ். விளையாடுற போட்டியாளர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பேட்டில் பிளேடர்ஸ்க்காக நடத்தப்படுற செமிஃபைனல் மேட்சை தான் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல வந்திருக்கிற நம்ம கடைசி போட்டியாளர்கள் ஜெங்கா, போன சாம்பியன்ஷிப்ல இறுதி வரைக்கும் வந்தவர். அப்புறம் சுபாசா, இவங்க புது போட்டியாளர் தான். ஆனா இவங்களோட பேயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அப்படி தெரியல. நம்ம எதிர்பார்த்த நொடி இதுதான். ரொம்ப சரியா சொன்ன ஜிங்கா. நம்மள யாரும் பின்வாங்க கூடாது. அத நானும் ஒத்துக்கிறேன். இந்த போட்டியோட இறுதியில ஜெயிக்க போறவங்களுக்கு கிடைக்க போற பரிசு 1000 பாயிண்ட்ஸ். எல்லாரும் பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? ரெடி? 3, 2, 1. நெத்தியடி சுத்தியடி. ஆடாடா, ஈகிளோட டிஃபென்ஸ் ஆரம்பத்திலேயே ரொம்ப அசத்தலா இருக்கு. என்னாச்சு? பெகசஸ் ஈகிளையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அங்க ஏதாவது வித்தியாசமா நடக்குதா என்ன? இதுக்கு ஒரு பெரிய ஃபியூஷன் வீல் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் டிப் வர ரொம்ப தடியா இருக்கு. ஈகிளுக்கு ஸ்டாமினாவும் டிஃபென்ஸ் ரெண்டும் இருக்கு. இது ஒரு பலமான பிளேடு தான். அதுக்காக இந்த போட்டியை நான் டிரால முடிக்க கூடாது. பெகசஸ்க்கு சக்தி இருக்கும் போதே நான் அதை முறியடிச்சு ஜெயிச்சு காட்டுறேன். ஓ பெகசஸ்!
சுத்தி சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பெகசிஸோட அட்டாக் எல்லாமே பலமா இருக்கு. ஈகிள் ரொம்ப தாக்குதல வாங்குது. பெகசிஸ பார்க்கும்போது முழு ஸ்பீட்ல அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. இப்படி போனா ஈகிளுக்கு ஆபத்து. ஈகிளுக்கு ஆபத்தா? அப்படி நடக்க நான் விட மாட்டேன். ஒரு கை பார்த்துடலாம். பிரமாதம் ஈகிள். அங்க பாத்தீங்களா, பெகசிஸ் பறந்து போயிடுச்சு. என்னடா பொறுமையா இருக்குன்னு ஈகிளை நாம குறைச்சி இடம் போட்டுட்டோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. என்ன இதெல்லாம்? பிரச்சனையை சந்திக்கிறவன் தான் உண்மையான பிளேடா. இப்ப நீ யாருன்றது காட்டு ஜிங்கா. இப்ப நான் என்ன பண்றது? கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும். நம்மளோட இந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குல்ல ஜிங்கா? பயணமா? நீ போட்டியை நல்லா உத்து கவனிக்கணும். அப்படி கவனிச்சா மட்டும்தான் உன்னால எல்லாத்தையும் உணர முடியும். எனக்கு புரியுது. நான் இப்ப பொறுமையா இருந்து கவனத்தை செலுத்தணும். பெகசிஸோட வேகத்துக்கு கண்டிப்பா ஈகிளால ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா ஈகிள் பிளேடு எதிர்பார்க்காத அளவுக்கு கனமா இருக்கு. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. ஈகிள் இடது பக்கமா முன்னேறுது. பெகசிஸ் ஏற்கனவே தாக்குதல் வாங்கினதுனால யோசிச்சுதான் செயல்படுது. பெகசிஸ் உன்னால முடியும். வேகமா, இன்னும் வேகமா போ. ஈகிளால நம்ம அளவுக்கு வேகமா வர முடியாது. அதனால இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இப்ப மேட்ச் மொத்தமா திரும்பிடுச்சு. ஈகிளை நெருங்கி பெகசிஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு. பெகசிஸ் ஈகிளுக்கு பின்பக்கமா போய் நெருங்கிடுச்சு. ஈகிளுக்கு பின்னாடி கூட ஒரு கண் இருக்கு. அட, என்ன நடக்குது? எப்படி பெகசிஸ் ஆரம்பத்துல ஈகிளை சுத்தி வந்துச்சோ, இப்ப அதே மாதிரி ஈகிள் பெகாசிஸ சுத்தி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஈகிள் ஈகிளோட தாக்குதல் பயங்கரமா இருக்கு. என்ன இது, பெகாசிஸ்க்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு. எந்த பக்கத்துல இருந்து வந்து தாக்க போறேன்னு புரிய மாட்டேங்குது. என்னால கண்டிப்பா இப்ப டிஃபெண்ட் பண்ண முடியாது. நான் இப்ப என்னதான் பண்ண போறேன்? ஈகிளோட வேகமான அட்டாக் பெகாசிஸ்க்கு எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தெரியாம குழம்பி போய் ஜிங்காவுக்கு ரொம்ப தோல்வி பயந்து காட்டிக்கிட்டு இருக்கு. போட்டி முடிச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமான சக்தி எங்க இருந்து கிடைக்குது? அதுக்கு இருக்கிற கணத்துக்கு நேரம் அதோட வேகம் குறைஞ்சிருக்கணுமே. அது எங்க இருந்து தாக்குதுன்னு என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது எந்த டைமிங்ல தாக்குதுன்னு உத்து கவனிக்கணும். அந்த சத்தம். எப்பவும் உன்னோட கண்களை மட்டும் பயன்படுத்தக்கூடாது, செவிகளையும் பயன்படுத்து. காத்த உணர ஆரம்பி. உன்னோட எல்லா திறன்களையும் பயன்படுத்து. அதை செஞ்சா கண்டிப்பா உன்னால பேப்ளேட்ல ஜெயிக்க முடியும். அவ்வளவுதான். என்னோட திறன் எல்லாத்தையும் நான் பயன்படுத்தினா கண்டிப்பா இந்த போட்டியில என்னால ஜெயிக்க முடியும். ஒளி, காத்து, உணர்வு. என்ன சொன்ன? ஜிங்கா அமைதியா இருக்காரு. அப்படின்னா அவர் இந்த போட்டியில தொடர்ந்து போட்டி போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். 5 திறனையும் பயன்படுத்தி நான் உத்து கவனிக்கணும். சரி, இப்ப தாக்கலாம் பெகசிஸ். அது தடுத்துருச்சு. பெகசிஸ் ஈகிளை தடுத்து நிறுத்திடுச்சு. எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண போகுதுன்னா அதுக்கு எப்படி தெரிஞ்சது? இப்ப என்கிட்ட மாட்டின. ஜாகிரதை ஈகிள். ஈகிளுக்கு பயங்கரமான அடி ஏற்பட்டிருக்கு. அதோட சுழற்சியிலேயே அது நமக்கு தெரியுது. ஈகிளுக்கு சோர்வு ஏற்பட்டுடுச்சு. ஆனா பெகசிஸ்க்கு அது கொஞ்சம் கூட கிடையாது. மேட்ச் ஒத்து கவனிங்க பிராண்ட். உன்னால தப்பிக்க முடியாது. அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்கியா ஜிங்கா? என்னோட முழு திறமையும் பயன்படுத்தி நான் உன்னை தோக்கடிக்க போறேன். ஈகிள் மெட்டல் விங் ஸ்மாஷ். பெகசிஸ். ஈகிளோட ஸ்ட்ரைக் பெகசிஸ் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. அப்படின்னா எல்லாம் முடிச்சதுன்னு அர்த்தம். ஈகிளோட ஸ்பின் ட்ராக் மத்த பிளேட் மாதிரி கிடையாது, ரொம்ப பெருசு. அப்படின்னா அதால அதோட பஃபை பயன்படுத்தி எதை வேணாலும் நொறுக்க முடியும். ஜிங்கா, இத நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்ட. இந்த பிரச்சனையை சொல்றேன். என்ன பிரச்சனையா? பிரச்சனையை பார்த்து எப்பவும் பயந்து ஓடக்கூடாது. அதை முறியடிச்சு ஜெயிச்சு காட்டணும். சரியா சொன்ன. எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு இப்ப 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போ பெகசிஸ். இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு. இதுல ஜெயிச்சது பெகசிஸ் அப்புறம் ஜிங்கா. பிரமாதம்.
பிரமாதம் ஜிங்கா. இதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுபாஷா. ஓ சுபாஷா, நீ எனக்கும் பெகசஸ்க்கும் கத்து கொடுத்துட்டு இருந்தியா? இது வெற்றியே கிடையாது. சுபாஷ் அவனோட முழு திறமையை பயன்படுத்தி என் கூட போட்டி போடல. அவன் பெகசஸ் சக்தியையும் என்னோட சக்தியையும் சோதனை பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்? வாழ்த்துக்கள் ஜிங்கா, உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் பரிசா கிடைச்சிருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, இதோட நீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க. நிறைய பாயிண்ட்ஸ் சேகரிச்சு பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்க எங்க வாழ்த்துக்கள். கோ பேட்டில் பிளேடர்ஸ். நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியல. போட்டி போடாம ஏன் நீ எனக்கு அங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்த? கிடையாது ஜிங்கா, நான் உனக்கு எதையும் சொல்லி கொடுக்கல. சுபாஷா, இப்ப நீ உண்மையை சொல்லி ஆகணும். யாரு நீ? நானும் ஒரு பிளேடா. நானும் உன்ன மாதிரி தான் ஜிங்கா. வேற ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம 2 பேரும் திரும்பவும் சந்திக்கலாம். கண்டிப்பா திரும்பவும் சந்திக்கலாம் சுபாஷா.